ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் சந்தானகுமாரோட இனிமையான வணக்கங்கள். நமக்கு இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறது கபாலபாதி. கபாலம்னா ஸ்கல், பதினா லைட் ஷைனிங். ஸ்கல் ஷைனிங் பிராணாயாமம். இது ரொம்ப அழகாக சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறோம். இந்த மூளைக்குள்ள, தட் மீன் சகஸ்கார சக்கரத்துக்குள்ள பதி அப்படின்ற இறைவனோட உணர்வை முழுசாக மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூச்சு பயிற்சி. இதை நாம் செயல்முறை விளக்கமாக பார்க்கலாம். எஸ், ரெடியா? முதல்ல எல்லாரும் சுகமாக சம்மணம் போட்டு உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை பாருங்கள், கிறிஸ் கிராஸ் போஸ், லோட்டஸ் போஸ். இந்த லோட்டஸ் போஸ் மைண்டை ஈஸியாக காம் பண்ணக்கூடியது, உங்கள் உடம்பை நிலைநிறுத்தக்கூடியது. இந்த பொசிஷனில் உட்காந்து கைகளில் சின்முத்ரா, ஆழமாக காற்று உள்வாங்கல, மெதுவாக அப்படிங்க டேக் டீப் பிரெத். நல்ல வயிறு ஃபில் ஆகிறத பார்த்து எக்ஸேல். இது நார்மலான யோகிக் பிரெத். ஆழமாக உள்வாங்கி நிதானமாக விடுறது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 2 மெத்தடில் கபாலபாதி பண்ணுறோம். ஒரு மெத்தட் நல்லா காற்று உள்வாங்கி வயிறு ஃபுல்லாக நிறுத்திட்டு கண்டினியூஸாக ஆக்டிவ் எக்ஸலேஷன் நான் செய்கிறேன் பாருங்கள். வயிறு தம் பண்ணியாச்சு. So no inhale, only active exhale. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிபி, சுகர், கொஞ்சம் வயதானவங்க, ஏற்கனவே இருமல் தும்மல் இருக்கிறவங்க ஒரு டம்ளர் தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கலாம். கொஞ்சம் டர்ஸ்ட், ஒரு மாதிரி இரிட்டேஷன் வருதுன்னா கொஞ்சமாக தண்ணி சிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை இன்னொரு சுற்று பண்ணலாம். ஆழமாக காற்று உள்வாங்குறோம், தம், active exhale. ரிலாக்ஸ். இது இன்ஹேல் பண்ணி பிரெத்தை ஹோல்ட் பண்ணி நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட கான்சன்ட்ரேஷனை அடிவயிறுக்கு கொண்டு போய் உள்ளே இருக்கிற சுகர், பிபி, ஃபேட்டு, குழப்பம், கவலை, மெயினாக பயம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எக்ஸேல் பண்ணுறோம். ஸோ க்ளீன் அவர் ஸ்டொமக், க்ளீன் அவர் செஸ்ட், க்ளீன் அவர் ஃபேஸ், க்ளீன் அவர் பிரைன். ஸ்கல் ஷைன் பிராணாயாமம். இதை இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணுறோன்னா, நோ இன்ஹேல், நோ தம், ஒன்லி ஆக்டிவ் எக்ஸலேஷன். அக்னி முத்ரா வச்சுக்கோ. முதல்ல நாம் சின் முத்ரா வச்சோம், இப்போ அக்னி முத்ரா. பிகாஸ் நம்மளோட ரியல் அசெட் என்னன்னா பியூர் ஃபயர். பாரு, அப்படி முத்ரா வச்சுட்டு நார்மலான நிலையில் இருக்கிறோம். ரெடியா? ஆக்டிவ் எக்ஸேல். குறைஞ்சது ஒரு 30லிருந்து 60 சுற்றுக்கள் வெளியே தள்ள ட்ரை பண்ணுங்கள். என்ன செய்யணும்? இந்த ஆக்டிவ் கண்டினியூஸான எக்ஸலேஷன் நம்ம டம்மியை குறைச்சிடும். செஸ்டில் இருக்கிற, ஹார்ட்குள்ளே இருக்கிற எமோஷ்னல் பிளாக்கேஜ், லங்ஸில் இருக்கிற ஃப்ளம், த்ரோட்டில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன், உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஓவரால் டேவோட டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸுன்ற டெசிஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம். இதை இன்னும் 2 ரவுண்ட் பண்ண போகிறோம். நடுவில் தாகம் ஆர் ஒரு மாதிரி வறட்சி ஆர் இரிட்டேஷன் இருந்தால் கொஞ்சம் தண்ணி சிப் பண்ணிக்கலாம். இது பாடிக்குள்ளே இருக்கிற மெட்டபாலிசத்தை ரைஸ் பண்ணி, ஸோ உங்களோட டைஜஷனை பூஸ்டப் பண்ணுறதுனால உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகும். ரெடியா? செகண்ட் ரவுண்ட். ரிலாக்ஸ் ஆகிட்டிங்களா? பாருங்கள்.
ஃபோக்கஸ் யுவர் தேர்ட் ஐ, த்ரோட், ஹார்ட், ஸ்டொமக், பிரைன், இண்டஸ்டைன் அண்ட் ரூட். ஏன்னா கபாலபாத்தியோட பர்பஸ் நமக்குள்ள இருக்கிற அக்னியை, தட் மீன்ஸ் ஆத்ம பலத்தை அதிகப்படுத்தி உடம்பு, மனசு, உணர்ச்சி ரீதியாக இருக்கிற எல்லா ஏற்ற இறக்கங்களும் சமநிலைப்படுத்துறது. லாஸ்ட்டாக ஒரு முறை பண்ண போகிறோம். ரெடி? அக்னி முத்ரா. சிட் பத்மாசன். ஸ்பைன், ஹெட் அண்ட் நெக் ஷுட் பி எரெக்ட். ரெடியா? இந்த பிராணாயாமம் முடித்த உடனே உங்கள் கைகளில், முகத்தில், மூளையில், உங்கள் லங்ஸில், ஸ்டொமக்கில் நடக்கிற சேஞ்சஸை நிதானமாக கண்ணை மூடி வாட்ச் பண்ணணும். ஸோ அந்த சுவாசம் இயல்பு நிலைக்கு திரும்பின பிறகு இந்த ஓல் சேஞ்சஸு காரணம் நம்ம எல்லாரோட புருவ மத்திக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் எனர்ஜின்ற அக்னிதான கவனத்தை எல்லாரும் புருவ மத்தியில் நிறுத்தி லுக் அப்வர்ட்ஸ். ஐஸை க்ளோஸ் பண்ணி சில நொடிகள் அமைதியில் மூழ்கி மூன்றாவது கண்ணிலும், மூளையிலும், முகத்திலும் முழுமையான கவனம். Calm the mind, relax your brain, relax your body, be at peace. Om, 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 Shanti, Shanti, Shanti. வெகு நிதானமாக கைகள் அழகாக ஃபிரப் பண்ணி அந்த உணர்வு அப்படியே 3 கண் மேலே, மூளையில், முகத்தில், கழுத்து, காதோறு, உடல் முழுக்க பகிர்ந்து bow down to our Guru and God. இதுதான் கபாலபாத்தி ஸ்கல் ஷைன் பிராணாயாமா. உடனடியாக உடல் எடை குறைக்க உதவி செய்யும். மனசில் இருக்கிற அதீத பதிவுகள், பேட்டர்ன்ஸ், ரியாக்ஷனரி, கம்பல்சிவ் அசம்ஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் என்ற ஃபாஸ்ட் ஒரீஸ் அண்ட் ஃப்யூச்சர் ஃபியர்ஸை ட்ராப் பண்ணிடலாம். ஸோ டே டு டே ஷெடியூலில் நாம் சந்திக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஈவினிங் அண்ட் காலையில் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எவ்ரி மூமெண்ட் உங்களுக்குள்ளே இருக்கிற புத்து உணர்வை வெளியே கொண்டு வரலாம். செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சுவாசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.